நீ ஜூம் பண்ணு. ஓகேண்ணா வாங்க. இப்படி 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 அடுத்தது யாரு? கையில ஈஸியாக கொடுக்கலாம். மகராணி இந்த வெள்ளம் முடிஞ்சிடல. எல்லாம் எலி குடியில் போடு, பாக்ஸ் போடு. ஓடுறோம்பா, உட்காரணும்பா. கிளம்பி முடிச்சாச்சா? இது அப்படியே முழுசா எடுத்து அப்படியே முழுசா வேணுமா? தலை வெட்டலாமா? சரி. சகர்ணா ஐட்டா, சகர்ணா ஐட்டா ஐட்டா. அவ்வளோதான் வெயிட் செல்வனை தவிர எங்கேயுமே போக மாட்டேன். சும்மா சொன்னேன் அவனுக்கு தானா? நான் உனக்கு செல்வனுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக வாங்குறேன், நீ கம்மியாக வாங்குறேன். உங்கள்கிட்ட வந்துடுறேன். நீங்க கம்மியாக வாங்குறீன்ற தாத்தா. தாத்தா ஆச்சா, தாத்தா ஆச்சா, தாத்தா வந்துடு. தாத்தா வெயிட் பண்ணு தாத்தா. அது ரொம்ப நேரம் ஆகுமே. என்ன போடுறோம் அப்படி ஏன்னா 4 பக்கமா பிடிச்சிடலாம். நல்லா இருக்கா? நீ அப்பதான் பிளாக் நடுவில் இருக்கும் எலும்பு. நானும் எனக்கும் ஈஸியா இருக்கும். இந்த பிளாக்லாம் எடுத்தா ஈஸியா இருக்கும். ஓகே அப்படியே வாண்ணா. நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா வெட்டிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருந்தால் பேனா கத்தியில் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏமா போதுமா? கேரளத்தை தரேன். கரூர் இருக்கா பார்த்துக்கோங்க. கொடுமா ஒரு 250 ரூபா கொடுமா. வாய்ப்பே கிடையாது. ஆஹா ஏமா 3 தான் பெருசா? உனக்கு ஃபுல் எனர்ஜி ஃபுல் டமால் டிமில் வெட்டிக்கணும் தெரியுமா? பொறுமையாக வெட்டுற மீனே கிடையாது உங்களுக்கு. போ 2 மண்டை கொடுவா. ரசம் வேணுமா? என்ன வேணா? கருப்பு எடுத்து போடு. உள்ள இருந்து கருவை பெரிய கருவை உள்ள இருக்க பாரு. கருவை உள்ள. ஓகேண்ணா. ஓகே இப்போதான் வந்து மீன் புது மீன் மாறு தெரியுமா? ஆல்ரெடி அது புது மீன் தான். ஊத்திக்க. கருப்பு அங்க வீட்டுல வர மீன் இருக்கா? ரத்தத்தை வந்து வாங்கிட்டு போமானா கம்முனு போகுது. நீங்க அப்ப பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? நான் வெட்டுற மாதிரி வெட்டிக்கிறேன். பெரிய மீன் போட்டோவே கொடுத்துருக்கலாம் கையில் வச்சு. போட்டோ கேட்டா தரல. இல்லையே மொத்தமாக வெட்டி கேட்டேன். மொத்தமாக தான் வெட்டினா. இப்போ கழிச்சிட்டு வெட்டி வேணும் கேட்டேன். அதுதான் நானும் பண்ணேன். கழிச்சு தான் வெட்ட போகிறேன். ஸ்லைஸ் அண்ணா? ஆமாம் ஸ்லைஸ் 20 ஸ்லைஸ் தான், அதிகமாகலாம் கிடையாது. இதில் ஒரு 5 அளவு 5 அளவு 5 4 5 20. மித்ரா பார்த்து ஐயோ மித்ரா வா இங்க வா. எப்போ வரேன்.
அது பாராய வரது இல்லை போல சொல்லுண்ணா. மீன் எங்கே வருது? பாறாயா வருது. அது யார் இறக்குவாங்க? இறக்க மாட்டேன். அப்படிதான் வரேன் இரு. உடனே டோட்டல் கடையில் க்ளீன் பண்ணிடுறேன் முதல்ல எல்லாத்தையும். முடிச்சுல அவர் வெட்டினா அவர் வெட்டின மீனே இல்லைல்ல? யாருக்கு? அவ்வளோ மீன் காதி புயல் வச்சு கொஞ்சம் மாதிரி இல்லை உனக்கு? என்னப்பா? புயல் வச்சு கொஞ்சம் மாதிரி நீங்கள் போனால் தான் புயல் வச்சு கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஏன் நாங்கள் போனோம் 4 பேர் நிற்கிறீங்களே, ஜனம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நமக்கு தெரியாது. மீன் வந்து அவ்வளோ மீன் இல்லையே. மீன் இல்லையே, எல்லாரும் தூக்கி கழட்டுனேன். இப்போ இல்லைன்ற எவ்வளோ ஸ்பீடில் விட்டுருக்கீங்க? ஆனால் ஒன்று கூட வீடியோ எடுக்கிற மீன் இல்லை. மீன் வரலையே. இதே அந்த கேரை மீன் வந்து பெரிய விஷயம். அதில் கால்வாசி மீன் தான் வீடு தான் போயிருக்குது. என்ன வேணும் உனக்கு? அதான் இல்லைன்னு எப்பயே சொல்லிட்டுங்க. அது அப்படிதான் என்னன்னு கேட்டிருந்தேன் உன்னை. என்ன மீன்? சங்கரா மீன் மட்டும் நான் வெட்டிக்கொண்டேன். ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன சங்கரா மீன் காட்டுங்க பார்க்கலாம். போட்டுருவோம், கையில் வைங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா காட்டுங்க. புது மீன் தான். பிடிங்க. 3 மணிக்கு எடுத்து வந்தேன். எப்படி வெடிகாலில் போக முடியாது. எப்படி இருக்குண்ணா? 3 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. என்ன இப்போ ஹீட் ஆகுது? போயிட்டு வரீங்களா? சொல்லுண்ணா, கவரில் போட்டேன். சொல்லுங்க, கவரில் போட்டேன். புரியல. வண்டி வாங்கி போயிடறான். யார் வண்டி வாங்கி போயிடறான்? வந்து போயிட்டு சாவி கேட்டு வந்து தரேன்னு அதில் போயிட்டு யார்கிட்டயோ வண்டி வாங்கி போக மாட்டான். இல்லை என் வண்டி சார் வேண்டியது புது மாடு வாங்கி போயிடறான். என் வண்டி சர்வீஸ் போச்சு, இன்ன வரைக்கும் வரல. எப்படி வர காலையில்? நான் 3:30 மணிக்கு அதனால எழுந்துட்டேன். எக்ஸ்ட்ராவே எழுந்து குள்ளகுமார்ட்ட இருந்து வண்டி வாங்கி நீ மூஞ்சி கொண்டு ரெடியாடுறா. அவர் முறையில் என்ன குத்து அனுப்பிச்சுடுவேன். என்னை விட்டுட்டு அவனை அனுப்பிச்சு விட்டான். நேற்று எங்கள் மச்சான் வாங்கி அவன் வண்டியா? ஏன் ஃபோன் பண்ண நான் வர போகிறேன்.